ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம பாலிப்ளாய்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதாவது எந்தெந்த ஆர்கானிசம் செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசத்தை பார்த்தீங்கன்னா அதோட சோமேட்டிக் செல்ஸில் வந்து ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு செட் குரோமோசோம், அது ரெண்டு குரோமோசோம்ஸ் இருக்கும். அதை 2n அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதுக்கு வந்து டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேமெட்டிக் செல்ஸ். ஸோ கேமெட்டிக் செல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து என் அல்லது அதை வந்து ஹெப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா அது ரெண்டு செட் குரோமோசோம் இருக்கும் அல்லது ஒரு செட் குரோமோசோம் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா அதாவது மோர் தென் டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஓகே, 3 செட் ஆஃப் குரோமோசோம் அல்லது 4 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் அல்லது 5 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஸோ அந்த மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா பாலிப்ளாய்டு. ஓகே, பாலிப்ளாய்டு. ஆக்சுவலி பாலி மீன்ஸு மெனி. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து இந்த பாலிப்ளாய்டுங்கிறது ஒரு கிரீக் வேர்டு. ஓகே, ஸோ பாலி மீன்ஸு மெனி. ஸோ இந்த மாதிரி பாலிப்ளாய்டு கண்டிஷனில் இருந்தால் அதை வந்து நம்ம வந்து பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பாலிப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து அதாவது ஹியூமன் பீக் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வேறு கிளாஸில் இப்போ வேறு சப்ஜெக்டில் இதை பற்றி டீட்டெயிலாக ஹெரிடிட்டி அப்படிங்கிற சாப்டரில் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் இது வந்து என்ன பண்ணணும்னா இது பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆர் கோல்டு ட்ரீட்மெண்ட் அல்லது எக்ஸ்ரே. ஸோ இது மூலம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த நம்பர் ஆஃப் த குரோமோசோம் என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸு. ஸோ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ ஃபர்தராக டீட்டெயிலாக நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இங்கே இது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து கொல்சிசின். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதை பற்றி நல்லா கிளியராக தரவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸ்பிளைனில் புரியலைன்னா ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி பாருங்கள். ஸோ அட் த சேம் டைம் புக்ஸையும் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங். ஓகே, ஆக்சுவலாக பாலிப்ளாய்டு ப்ரீடிங்னா நம்ம பிளான்ஸை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பிளான்ஸை அதாவது அதாவது நம்ம வந்து ஹை ஈல்டு கிடைக்கணும். ஓகே, ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம்னா அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த பிளான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதில் இது ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங், ஸோ இதில் வந்து நம்ம சில அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து பார்க்கலாம். சில வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து 1 by 1 இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இது மூலம் அதாவது நம்ம வந்து இன்டிஸ் அதாவது ஃபிசிக்கல் ஏஜெண்டோ அல்லது கெமிக்கல் ஏஜெண்டோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா இந்த பிளான்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்டியூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்லெஸ் வாட்டர்மெலன் அண்ட் பனானாஸ். ஸோ நிறையா ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ ஆரஞ்சாக இருக்கட்டும், நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீட்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ வாட்டர்மெலன் பார்த்துருப்பீங்க, பனானாஸ் பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, அது மாதிரி இது ஆப்பிள். ஸோ இந்த மாதிரி செவரல் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்காது. ஸோ அது எல்லாமே இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் மூலம் அச்சீவ் பண்ண பிளான்ஸோட ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீட்லெஸ் வாட்டர்மெலனாக இருக்கட்டும், பனானாஸாக இருக்கட்டும், இதில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த குரோமோசோம்ஸ் நம்ம பார்த்தோம்னா 3 செட்ஸ் இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்போ நம்ம பாடி எடுத்திங்கன்னா செல்லு கூட எப்படி இருக்குன்னா அந்த செல்லு கூட வந்து அதாவது ரெண்டு அதாவது 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோமாக இருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி இந்த சீட்லெஸ் வாட்டர்மெலனாக இருக்கட்டும், பனானாவாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் அப் நார்மலாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம் பாலிப்ளாய்டு ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம் இது பிளான்ஸில். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TV29. ஆக்சுவலாக இது வந்து ட்ரைப்ளாய்டு வெரைட்டி ஆஃப் டி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 3 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஸோ ஆனால் இதை வந்து எப்படி இன்டியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இதோட இந்த பிளான்ஸு இது இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸ், ஸோ இதோட அதாவது ஷூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கிளைமேட் ரொம்ப வறட்சியாக இருக்க கிளைமேட்டில் கூட என்ன ஆகும்னா இது ஈஸியாக அதை டாலரேட் பண்ணிக்கிட்டு அந்த பிளான்ஸ் வந்து நல்லா வளரும் அந்த பிளான்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஒரு வெரைட்டி வந்து TV29. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து ட்ரிட்டிக்கல். ஓகே, ஸோ ட்ரிட்டிக்கல்னால் இதில் வந்து 6 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட், அதாவது இது வந்து ஹைப்ரிட் பண்ணாங்க. அது வீட் அண்ட் ரே அப்படிங்கிற 2 பிளான்ட்ஸை ஹைப்ரிட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த 2 பிளான்ட்ஸையும் வீட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் கோதுமை. ஸோ ரேங்கிறது இந்த கம்புன்னு சொல்லும்ல ஒரு இது இருக்குது, அந்த இது கூட சார்ந்த ஒரு பிளான்ட். ஓகே, ஸோ நம்ம கம்பு கேள் அந்த மாதிரி சொல்லி இது வந்து கம்பு. ஸோ இது ரெண்டையும் இதை ஹைப்ரிட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச ஒரு இதுதான் ட்ரிட்டிக்கல். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து நல்லா ஃபெர்டைலாக மாற்றணும். ஸோ அதுக்கு இதில் பாலிப்ளையரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபராக இருக்கட்டும், ஃபைபர்னா நார்சத்து, அது மாதிரி ப்ரோட்டீன், ஸோ ப்ரோட்டீனா புரதம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டில் இந்த ட்ரிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அது மாதிரி ப்ரோட்டீன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரப்பனோ அண்ட் பிரசிகா. ஸோ இந்த ரப்பனோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டையும் பிரசிகா அப்படிங்கிற பிளான்ட்டையும் அதை வந்து இது அதாவது ஒரு கெமிக்கல், அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த கெமிக்கல் ஏஜென்ட். ஸோ கெமிக்கல் ஏஜென்ட்டில் இது என்னது கல்சிசின், அந்த ட்ரீட்மெண்ட் மூலம் இந்த 2 பிளான்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ரப்பனோங்க பிளான்ட்டையும் பிராசியங்க பிளான்ட்டையும் அதாவது ஹைப்ரிட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச பிளான்ட் தான் ரப்பனோ பிராசிகா. ஓகே, ஸோ பிராசிகாங்கிறது வந்து ஒரு கேபேஜ் ஃபேமிலி சேர்ந்தது. அது மாதிரி ரப்பனோங்கிறது ஒரு பீட்ரூட் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே, ஸோ இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்சிசின் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் மூலம் இதை வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லோ டெட்ராப்ளாய்டு. ஓகே, அல்லோ டெட்ராப்ளாய்டு. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ பாலிப்ளாய்டு ப்ரீடிங் அது அச்சீவ்மெண்ட்டை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் மீட் யூ with one new topic. Thank you.